இந்த சின்ன பையன் புல்ல இருக்கிற மிஷினை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அது ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அதனால அவன் கோவப்பட்டு ஓங்கி ஒரு இழுக்கிறான். இந்த ஃபோர்ஸ்ல அந்த மிஷின் அப்படியே தூரமா போய் பறந்து விழுந்துருது. பார்த்துட்டு இந்த பையன் நம்ம கைக்கா இவ்வளவு பவர்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த மிஷின் விழுந்த இடத்துக்கு போய் பார்க்கறான். அந்த மிஷின் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் அப்படியே போய் நேரா ஓடிக்கிட்டு இருக்க ரெக்கையிலே கைய வைக்கிறான். ஆனா அப்ப கூட அவன் கையில ஒரு சின்ன கீரல் கூட விழல. பதிலுக்கு அந்த மிஷினோட ரெக்கை தான் வளைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் சாப்பிடும் போது ஸ்போக் ஸ்பூனை வாயில வச்சு கடிச்சிட்டு இருக்கான். இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனை வாயில இருந்து வெளியே எடுத்து பாக்குறாரு. ஸ்போக் ஸ்பூனே வளைஞ்சு போய் கிடக்குது. அவன் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கையில பார்த்தா இன்னும் அவனோட பாடி பயங்கரமா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ஏஞ்சி நின்று ஜன்னல் வழியா எகிரி அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சிடறான். திருச்சி அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு குடோனுக்கு போய் அங்க இருக்கிற அண்டர் கிரவுண்டோட செயினை கையாலேயே பிடிச்சி இழுக்கிறான். இடமே இப்ப ரெட் கலர்ல மாறிடுது. அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிடறான். அந்த சத்தத்தை கேட்டு இவங்க அம்மா வெளியே ஓடி வந்து அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி ஓடி வந்து அவனை தொடலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு ஓட்டைக்குள்ள விழுந்துடுறான். பின்னாடி அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு போய் அவனை ஓடி போய் அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாங்க. அப்பதான் அவன் ஏன் எனக்கு இப்பெல்லாம் நடக்குது, நான் யாருன்னு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேக்குறான். அதுக்கு அவங்க, நாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையே இல்லாம இருக்கும்போது ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து எங்க வீட்டு பக்கத்துல விழுந்துச்சு, அதுல இருந்துதான் உன்னை எடுத்தோன்னு சொல்றாங்க. கேட்ட அவன் இவ்வளவு நாளா ஏன் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைக்கிறான். அவன் வீட்டை விட்டு வெளியே போறான். கண்ணெல்லாம் ரெட் கலர்ல மாறுது. இப்போ என்ன பண்றானா அவனுக்கு பிடிக்காதவங்க எல்லாத்தையுமே பழி வாங்குறான்.